ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 3 ஜனவரி 2026 சனிக்கிழமை. விஷுவாவசு வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள். திதி பௌர்ணமி மாலை 3:32 மணி வரை. பிறகு பிரதமை. நட்சத்திரம் திருவாதிரை மாலை 5:27 மணி வரை. பிறகு புனர்பூசம். யோகம் பிராமியம் காலை 9:05 மணி வரை. பிறகு மாகேந்திரம் காலை 5:15 மணி வரை. கரணம் பவம் மாலை 3:32 மணி வரை. பிறகு பாலவம் 1:58 மணி வரை. பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் நாளாக அமையும். சனிக்கிழமை என்பதால் நீண்ட நாட்களாக நிலுவையிலிருந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் மத்தியில் மரியாதை கூடும். சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் அனுபவசாலிகளின் ஆலோசனையை கேட்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் அதை எளிதாக முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான நல்ல செய்திகள் வந்து சேரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக அமையும். பணவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த பழைய கடன்கள் இன்று கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லை குறையும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்களுடன் சேர்ந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். இளைய சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியைத் தரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது துறைமாற்றம் விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். பழைய நண்பர்களை சந்தித்து அளவளாவ வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கடகராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பேச்சில் நிதானம் தேவைப்படும் நாள். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது நல்லது. தாய்வழி உறவினர்களால் சிறு சிறு செலவுகள் ஏற்படலாம். வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுவது லாபத்தை பெருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இறை வழிபாடு மனதிற்கு அமைதியைத் தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் சூரியனின் அருளால் முகத்தில் பொலிவு கூடும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொதுக் காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியைத் தரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த செய்திகள் வரலாம். பிள்ளைகளின் சாதனைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும். வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. உத்தியோகத்தில் ரகசியங்களை காப்பது அவசியம். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பழைய கடனை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துளங்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். திருமண முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே எதிலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. தேவையற்ற விவாதங்கள் மன உளைச்சலை தரலாம். வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்டதெய்வ வழிபாடு மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று அமைதி காப்பது பல சங்கடங்களை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ பைரவர். அதிர்ஷ்ட நிறம் சிமெண்ட் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. தனுசு ராசி அன்பர்களே,
ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்துக் காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நாளாகும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட புதிய வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். மருத்துவச் செலவுகள் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் கற்பனை வளம் சிறக்கும் நாளாகும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நிதானமான லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவலாவ வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.